Hi friends, welcome to Rice and Spices channel. இன்னைக்கு நம்ம சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் பன்னீர் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பாப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பன்னீரை half an hour மேரினேட் பண்ணி வச்சிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு 300 கிராம் பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மசாலா ஒட்டலைன்னா 1 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்திங்கன்னா மசாலா உங்களுக்கு பன்னீரில் நல்லா ஒட்டிடும். நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா பன்னீர் உடஞ்சிரும். தாளிக்கிறதுக்கு தேவையான மசாலா என்னென்னு பார்ப்போம் வாங்க. 1 ஸ்பூன் சீரகம், 2 ஏலக்காய், 3 கிராம்பு, 1 பட்டை, 1 பிரியாணி இலை. ஒரு கடாயில் 1 கரண்டி எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்சிருக்க மசாலா எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம். மசாலா எல்லாம் பொரிஞ்சதும் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு 3 வெங்காயத்தை மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். நான் எதுக்கு வெங்காயத்தை அரைச்சி வச்சுருக்கேன்னா அப்போ தான் நம்மளோட கிரேவிக்கு நல்ல டெக்ஸ்டர் கிடைக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்குங்க, பொன்னிறம் ஆகிற வரைக்கும். 1 ஸ்பூன் துருவன இஞ்சி உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனதும் 1 ஸ்பூன் பொடியை நறுக்கி வச்ச பூண்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. இப்போ நம்மளுக்கு இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் கம்மியாக போதும்னா 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதும் 1/2 ஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து எல்லாத்தையும் வதக்கி விடுங்க. எல்லாம் நல்லா வதங்கினதும் நம்ம 4 தக்காளி இன்னைக்கு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம், அதை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இப்போ நம்ம மசாலா கொஞ்சம் கெட்டியாக்கணும். தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கு எப்படியும் ஒரு 10 to 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கடலை மாவு நம்ம எதுக்கு சேர்க்குறோன்னா கன்சிஸ்டன்சிக்காக. நம்மளோட கிரேவி தண்ணி ஆகாமல் நல்லா கன்சிஸ்டன்சியாக இருக்கிறதுக்காக தான் இந்த கடலை மாவு சேர்க்குறோம். கடலை மாவு சேர்த்துட்டு இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க பன்னீரை உள்ளே சேர்த்துடலாம். பன்னீரை உள்ளே சேர்த்துட்டு மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. பார்த்து பன்னீர் உடஞ்சிடாமல் கலந்து விடுங்க. இப்போ நான் இதில் 2 டம்ளர் தண்ணி உள்ளே சேர்க்குறேன். உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. கொஞ்ச நேரம் கழித்து எண்ணெய் உங்களுக்கு மேலே தனியாக பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை உள்ளே சேர்த்துக்கலாம். பாருங்க, கிரேவி பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. அவ்வளோதாங்க, நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ உங்களுக்கு பன்னீர் எப்படி வெந்திருக்குன்னு காட்ட போகிறேன். பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இந்த பன்னீர் கிரேவி சப்பாத்திக்கும் பூரிக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்த் இந்தியன் ஸ்டைல் பன்னீர் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.